ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமே. நீங்கள் நானும் வெட்கப்படக்கூடாததற்காக தான், அவமானம் அடையக்கூடாது என்பதற்காக தான் அவர் சிலுவையில் வெட்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, கண்ணை மூடிட்டு தலையில் கொட்டினாங்களாம். இது யார் கொட்டுது சொல்லுன்னு பார்க்கலாம். எவ்வளோலாம் அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அத்தனை ஆமேன் அளவுக்கு இயேசுவை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினார்களா. அவர் வாய் தரவாத இருக்கிற ஆட்டை போல இருக்கிறார், சத்தமிடாத இருக்க ஆட்டை போல, மயிர்கத்திற்கு முன்பாக இருக்கிற சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார். எத்தனை அவமானங்களையும் ஏன் ஏற்றுக்கொண்டார்னாக்கா, நீங்கள அவமானப்படக்கூடாது. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. வெட்கப்பட்டு போவே கூடாது, அவமானப்படவே கூடாது. யோசித்து பாருங்க, இது யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக அந்த யூதா தேசத்து மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. யூதா தேசத்து மக்களுடைய வாழ்வாதாரமாக பயிர் வகைகளும் வெட்டுக்கிளியும் பட்டுப்புழுவும் முசுக்கொட்டை பூச்சிகளும் எல்லாம் அரித்து போயிட்டு எனக்கு ஆமேன் எல்லாம் ஒரு பெரிய இழப்பு, அவ்வளோ பெரிய பாதிப்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு. அவங்க எல்லாம் முழுவதுமாக உபவாசத்தோடு தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. ஆண்டருக்கெல்லாம் ஒப்பு கொடுத்தனும். ஆண்டர் மறுபடியும் எங்கள் வாழ்வாதாரங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போது தான் பலவிதமான ஆசீர்வாதங்கள். நீங்கள் தொடர்ந்து அது முன்பாக போதெல்லாம் வாசிங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். யோவேல் 2:21 வாசிக்கிற, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கலிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் 27 நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்த வந்த தேவனாக கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். வாழ்வாதாரத்துக்கு இருந்த எல்லாம் பயிர்வைகள்லாம் பட்டு புழு எல்லாம் சாப்பிட்டு போயிட்டு வழியே இல்லை. இப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிடு, நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். நம்ம வாழ்க்கையோட யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி, ஆல்மோஸ்ட் பாருங்கள் 3 மாதத்தில் முடிச்சுட்டு 4ஆம் மாதத்தில் பாதி மாதத்துக்கு வந்துட்டோம். கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக நம்மளை நடத்தி வந்திருக்கிறல்லவா. அவர் நடத்ததில் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. தேவப்பிள்ளை, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒருவேளை இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு நஷ்டமாக கஷ்டமாக அவமானப்படுத்தப்பட வெட்கப்படுறது போல இருக்கிறதா, பயப்படாதீங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோப்பின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோப்பு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஆமே. இதே வார்த்தை உங்களுக்கு கர்த்தர் சொல்ல வைத்துக் கொள்ளுங்க. அதேபோல் ஆண்ட்ரூஸ் வெட்கப்பட்டு போவதில்லை, ஆண்ட்ரூஸ் முகம் செத்து போவதில்லை. ஹல்லேலூயா. இதேபோல் ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோப்பின் வம்சத்தை குறித்து, அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், நம்முடைய முற்பிதாக்கள் தகப்பன் அல்லவா. யாக்கோப்பை ஆண்டவர் சொல்கிறார், அவன் வெட்கப்படுவதில்லை, முகம் செத்து போவதில்லை. உங்கள் முகமும் செத்து போகாது, நீங்களும் வெட்கப்பட மாட்டீங்க. ஏன்னா கர்த்தரால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு போங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, ஈமேன். ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போல சொல்ல போல வெட்கப்பட்டு போகாதபடி எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த சூழ்நிலைங்க வெட்கப்பட்டு அவமானப்படுத்து ஆண்டவரே நிந்திக்கப்பட்டிருக்காங்க தெரியலப்பா. அன்றைக்கி யூதா தேசத்து மக்கள் மேலே நீங்கள் கரிசனியாக இருப்பீங்கன்னா, என் ஜனங்கள் மேலே ஒரு விஷயம் மனமிறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரட்டத்தனையான பலன் வரட்டும். எங்கள் முகம் செத்து போகக்கூடாது, எங்கள் முகத்தில் பிரகாசிக்கட்டுங்கப்பா. ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் முடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு கோப்பக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.